மேஷராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் விரயஸ்தானத்துக்குள்ளார சனி இருக்கார். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளால் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கும் நீங்கள் சாப்பிட்ற மருந்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம். ஒன்றா குழந்தைகளுக்காக கடன் வாங்குவீங்க, இல்லாட்டி உடன்பிறப்புகளுக்காக கடன் வாங்குவீங்க, இல்லாட்டி உங்கள் வியாபாரத்தில் முதலீடு பண்ணணுன்னு கடன் வாங்குவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் புதுசாக வியாபாரம் பண்ணலான்ட்டு இருக்கேன் சார். என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ட்ரேடிங். ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் என்ன சார் எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்க. நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் தாங்க சொல்ல முடியும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் எப்படின்னு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான கடக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கடகராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாள் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் வரும்ல. இப்போது ஆரம்பத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கப்புறம் சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மற்ற கிரகங்கள் மெயின் கிரக பயிற்சி சந்திரனை நம்ம பார்க்க வேண்டாம். மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரகங்களின் பயிற்சி, அதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே கும்பராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் சூரியன், அதாவது சூரியன் வந்து 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பங்குனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீட்டிப்புக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த நாள். இது பாரத தேசம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் விரயஸ்தானத்துக்குள்ளார சனி இருக்கார். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளால் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் எல்லாரும் உங்களை பார்த்து நீ ஏன் இப்படி கத்துற, நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு உங்களை வந்து இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு சங்கடப்படுத்துவாங்க. அதாவது நீங்கள் அவங்கள சங்கடப்படுத்தினதுனால அவங்க உங்களுக்கு சங்கடப்படுத்துவாங்களே தவிர உங்களுக்கு உங்கள் பேரில் தனிப்பட்ட விரோதம் யாருக்கும் இருக்காது. இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைக்குரிய நபராக இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த மாதம் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுவது நல்லது. இதில் இன்னொரு சங்கடமான விஷயம்னா,
இந்த மாதத்தில் வந்து சூரியன் 14ஆம் தேதி அன்று, மார்ச் 14ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வரார். இந்த இடத்துல சனியோடு சேருகின்ற சூரியன், இந்த சனி சூரியன் சேர்க்கைங்கிறது வந்து அப்பாவும் பையனும், அந்த அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும், மனஸ்தாபம் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற வியாதிக்கும் நீங்கள் சாப்பிட்ற மருந்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தப்பான மருந்து வகைகளை, அதாவது செல்ஃப் மெடிக்கேஷன், நானாக மருந்து சாப்பிட்டுக்கிறேன் சார், எனக்கு டாக்டர்ஸ் கிட்ட, இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு ட்ரெண்டு வந்திருக்கு, நான் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுறதில்ல, நானே மருந்து வீட்டில் ஹோம் கிளினிக் சாப்பிட்ருவேன் வச்சுப்பேன் அப்படின்னு. இது வந்து மருந்து வந்து உங்கள் உயிரோட விளையாடுற விஷயம், அதிலெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ நானும் அந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் ஒரு லெவல் வரைக்கும் இந்த சளி தொந்தரவு அதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இவங்களுக்கு வந்து வயிற்று வலி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட இவங்களா மருத்துவம் பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் தப்பு. அதே மாதிரி தப்பான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. அதனால் உங்கள் உடம்பு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுடைய சொல்லும் செயலும் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் பேசுகிறது தான் குடும்ப பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். பண விவகாரங்கள் உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சில சமயம் நல்லா தூங்குவீங்க, சில சமயம் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மேஷராசிக்கே உண்டு. அது குடும்ப தலைவிகள் தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து, தங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவதற்கான சூழ்நிலைலாம் இருக்குது. இந்த மாதத்தில் இந்த மேஷராசியில் பிறந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு செய்யலாமே தவிர அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. கடனை வாங்கியாவது முதலீடு பண்ணுவீங்க. இந்த கடன் வாங்கி கெட்டும் பட்டணம் சேர்ன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, முதுமொழி உண்டு. நீங்கள் கெட்டும் பட்டணம் சேர்றீங்களோ இல்லையோ, நீங்கள் கடன் வாங்கி கெடாமல் இருந்தால் சரி. ஏன்னா கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். அதுவும் குறிப்பாக ஒன்றா குழந்தைகளுக்காக கடன் வாங்குவீங்க, இல்லாட்டி உடன்பிறப்புகளுக்காக கடன் வாங்குவீங்க, இல்லாட்டி உங்கள் வியாபாரத்தில் முதலீடு பண்ணணுன்னு கடன் வாங்குவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் புதுசாக வியாபாரம் பண்ணலான்ட்டு இருக்கேன் சார், என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ட்ரேடிங் பண்ணுறேம்மாங்க. இருக்கிறதுல வந்து பணத்தை கொண்டு போய் விடுறதுக்குனே சில பேர் வந்து அந்த ட்ரேடிங்கில் போய் உள்ளே இறங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தெல்லாம் இப்போ பண்ணாதீங்க. அதே சமயம் நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அடுத்தவங்களை நம்பியும் எதையும் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓவர் தைரியத்தில் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடப்பது நல்லது. தந்தைக்காக சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது தந்தையுடைய பேச்சை கேட்காம உங்களுக்கு பணவிரயம் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறதுனால அப்பா பேச்சை கேட்டு நடங்க. அப்பா பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் என்ன சார் எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்க? நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் தாங்க சொல்ல முடியும். இந்த ஹைவேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது, நான் செங்கல்பட்டு பக்கத்தில் பார்த்துருக்கேன். ரோட்டில் வந்து ஹைவேஸில் வந்து ஒரு மனுஷனுடைய கை காலை போட்டு டெத்து ஜோனுன்னு போட்டிருப்பான். அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட்டுக்கு என்ன தலையெழுத்து அந்த இடத்துல டெத்து நடக்கும்னு சொல்கிறதுக்கு? அப்படி கிடையாது. நீங்கள் ஜாகிரதையாக போகணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதுதான் என்னை போன்ற ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷயம். நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படின்னு தான். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பேசக்கூடிய வார்த்தைகளால் குழப்பங்கள் இழப்புகள் ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மிருகங்களை பாதுகாப்பது அவசியமான ஒன்று. பசு, நாய், இந்த மாதிரி மிருகங்களை, அதே மாதிரி மிருகங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காமல், இந்த முதுமலை காட்டுக்குள்ளெல்லாம் போனால் யானைகளுக்கு வந்து தீனி போடுறது, குரங்குகளுக்கு தீனி போடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மிருகங்களை பாதுகாப்பது உங்களுடைய தலையாய கடமையாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது தனிப்பட்ட ராசி பலன்கள் பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். சார் எனக்கு இது வந்து பொதுவான பலன் கொடுக்குறீங்க, என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். அதற்கு கீழே 2 வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். 80 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து இட் இஸ் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அதில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கி நேரில் வரவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்னொரு நம்பர் 72 ஆரம்பித்து 98 முடிகிற நம்பர், அது வந்து வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்காகவே உள்ள நம்பர். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன்னா
நீங்கள் வச்சிருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற ஜாதகம். நான் கணிக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி அதற்கு ஜாதகத்தை கணித்து அதற்கு தான் நான் பலன் சொல்லுவேன். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.